எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. அதனால் அதை பற்றி நிறைய நான் சொல்ல வேண்டியதில்லை. இது வந்து ஒரு எனக்கு இங்கே இருக்க நிறைய பேருக்கு நடந்த, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நடந்த ஒரு எமோஷனலான லைவான விஷயம்தான். அதனால் ஈஸியாக எல்லார் கூடயும் கனெக்ட் ஆகிடும். ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு நேஷ்னல் இஷ்யூவாக கொண்டு போயிட்டு கன்சியூம் பண்ணியிருக்கோம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே கிளைமாக்ஸ் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிருஷ்ணா சார் வந்து நம்மகிட்ட இந்த படத்தில் வந்து அவங்க போலீஸாகவே பண்ணதில்லை, அதுலேயும் டிராஃபிக் போலீஸாக பண்ணதே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கனி மேடம் வந்து அவங்க குக்கு வித் கோமாளி, அது தவிர அவங்க சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. அந்த ரெண்டும் இல்லாத ஒரு புது கனி மேடம், ஒரு அம்மா இதில் நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டு குழந்தைகளும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப என்னென்னு சொல்ல முடியல, ரொம்ப பிரமாதமாக அந்த கேரக்டர் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் அவங்க பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அந்த எமோஷனலாக டப்பிங் வரைக்கும் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கிஷோர் சார் வந்து கிளைமாக்ஸில் வந்து இப்படி அவங்க இதுக்கு முன்னாடி எந்த படத்தில் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் நம்மளை எல்லாரையும் ரொம்ப அழ வச்சிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் அவங்கள வந்து நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்குது சார். மற்றபடி டெக்னீஷியன், ஆர்ட் டைரக்டர் வந்து அவங்க இந்த படத்தில் எதுவுமே எக்ஸஸாக தெரியாத லெவலுக்கு ஒரு இயல்பான ஒரு வீட்டையும் ஏரியாவையும் காமிச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எடிட்டர் சைடு வந்து கேட்கவே தேவையில்லை. அவங்க ஏற்கனவே நிறைய படங்கள் சீரீஸ்லாம் நிறைய ஹிட் பண்ண ஒரு எடிட்ரு. அவங்க இந்த கதைக்கு என்னவோ பிரமாதமான ஒரு எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே போல் இவர் நம்ம பிரதர் ரேஞ்சர் மணி அவங்களும் வந்து அதுக்கு தேவையான ஆக்ஷன் வந்து கோரி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஓன் பிரதர் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஒரு படம் இந்த பிச்சைக்காரன் 2ல் வந்து ஒரு சாங் வந்து ரொம்ப ரெண்டு குழந்தைங்களை வச்சு அவ்வளோ நல்லா ஃபீல் குட்டா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நம்ம பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிடும், அந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு இது வந்து இந்த படத்துக்கு தேவைப்பட்டது லைவாக. அது அவங்க இந்த படத்துலையும் வந்து எந்த லெவலுக்கு வந்து இது ஒரு யதார்த்தமான ஒரு லைவான நம்ம கூட வந்து ஈஸியாக வந்து இது பண்ணக்கூடிய ஒரு படமாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸு உங்களுக்கு. அப்புறம் வந்து டைரக்டர் அவங்க வந்து எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான். ராஜு ரஜித் அவங்க ஏற்கனவே வந்து டைட்டில் வின்னர் இதில் சீசன் 5 4 இயக்குனர்களில். அப்புறம் வந்து தீதும் நன்றுன்னு ஒரு படம் ஒன்று ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவங்க இப்போ ஒரு ரைட்டர் வந்து நம்ம ஒரு மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணி ஒரு எமோஷ்னலாக ஒரு விஷயம் எழுதியிருந்தோம்னா அதை வந்து எக்ஸாக்டாக அந்த ஃபீலோட வந்து ஸ்க்ரீனிங் கொண்டு வர்றது வந்து பெரிய விஷயம். அதை வந்து ரொம்ப சூப்பராக அவங்க பண்ணியிருக்காங்க. அது என்ன எமோஷனல் தேவைப்பட்டுச்சோ, என்ன இருந்ததோ, ஸ்க்ரீன் பேப்பரில் என்ன இருந்ததோ அதை வந்து அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அப்புறம் நான் வேறு யார்கிட்டன்னு தெரியல, இதை விட நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் கிருஷ்ணா சாருக்கு. இந்த கதையை வந்து கிருஷ்ணா சார்கிட்ட போய் சொன்னேன். அவங்க கேட்டு அடுத்தது வந்து ஹாட் ஸ்டார் கொண்டு போனாங்க. ஹாட் ஸ்டார்லேருந்து இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுப்பீங்க, இது வந்து இவ்வளோ தூரம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் பண்ண பெருசாக தான் பண்ணுவீங்க, பெருசாக ரீச் ஆகுங்கிறதுலாம் முன்னாடி தெரியும். ஆனால் இது வந்து நேரடியாக இருந்து அனுபவிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொத்தமாக நான் வந்து எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாராவது விட்டுருந்தா தப்பாக நினச்சிக்காதீங்க. கிருஷ்ணா சாருக்கும் ஹாட் ஸ்டார் டீம் உங்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஆக்சுவலாக என்னன்னா, ரொம்ப நாளாக சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லி தேடி வந்துட்டுருக்கோம். அது நிறைய கஷ்டங்கள், ஓடுறது முடியாது எல்லாமே இருக்கும். ஒரு இளைப்பாடுற ஒரு இடமா தான் இந்த ஸ்டேஜை பார்க்குறேன் நான். ஏன்னா என்னுடைய போன படத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு இது கிடைக்கல. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும், முன்னாடி உட்காந்துருக்க எல்லாருக்கும். இந்த ப்ராஜெக்ட், இந்த ஸ்டேஜை ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஸ்டேஜாக தான் நான் பார்க்குறேன். என்னுடைய முதல் நன்றி வந்து என்னுடைய ஃபஸ்ட் பட ப்ரொடியூசர் சார்லஸ் இமானுவேல் அவருக்கு தான் சொல்லணும். என் ஃபஸ்ட்டு படத்தை எனக்கு பண்ணது மட்டும் இல்லை, கிருஷ்ணா அப்படின்ற ஒரு பிரதர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு அவர் நான் பிரதர் தான் கூடுவேன். இப்போ வரைக்கும் பிரதர் தான். நாங்கள் ஒரு 7 வருஷமாக எங்களுக்கு தெரியும், அவருக்கும் எனக்கும். ஸோ நாங்கள் படம் பண்ணணும்னு சொல்லி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய பொட்டன்ஷியல் அவருக்கு தெரியும், என்ன பண்ணுவேன் செய்வேன்னு சொல்லி. அப்போது இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னா அவங்க ஹாட் ஸ்டாரில் எல்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு.
முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இன்னொருத்தர் கதையை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு யோசனை இருந்தது. சரிங்க பிரதர், நீங்கள் கொடுங்க, நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதை படித்து போது தான் எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் அதை உடனே பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே காரணம் அந்த சப்ஜெக்ட், அதுலேருந்து ஸ்கிரிப்ட் தான். அது ஸ்ரீதர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அது படித்த அடுத்த செகண்ட் இது என்னோட ஜானர் கிடையாது, நான் இது வரைக்கும் பண்ணதை அந்த மாதிரியான படங்கள் பண்ணலை. அது ஒரு எக்ஸைட் இருந்தது, இதை எப்படி பண்ண போகிறோன்னு. அதை தாண்டி அந்த சப்ஜெக்டில் அவ்வளோ வேல்யூ இருந்தது. அதனால தான் அந்த உடனே ஓகே சொன்னேன். இதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது அந்த சப்ஜெக்டில். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த பர்சனல் கனெக்ட் இருக்கும். ஒரு குழந்தையா நம்ம வளர்ந்து வரும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு செஞ்சுருக்குன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக ஒரு சப்ஜெக்ட் ஸ்ரீதர் பிரதர், ரொம்ப நன்றி. ஏன்னா என்னுடைய பால்யம் அந்த மாதிரி தான் பாதிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது இந்த வெப் சீரிஸ் மூலிமா கடத்திருக்காரு அருமையாக. ஸ்கிரிப்டில் விஷுவலாக பண்ணதெல்லாம் அடுத்து இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அதை எழுதும் போது அவ்வளோ தூரம் நீங்கள் பயணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. இன்னொன்று ஒரு ஃபஸ்ட்டு பட டைரக்டராக பண்ணணும்னு சொல்லி வரும்போது, ஏதோ ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணணும்னு சொல்லி வரும்போது நம்ம 1008 எண்ணங்கள் இருக்குது. ஒரு குழந்தைகளுக்காக ஒரு கதையை எழுதுன்னு நடித்த ஸ்ரீதர் பிரதருக்கு ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு கவனிக்கப்படாத ஒரு இடமா குழந்தைகள் தான் மாறி இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவங்கள பற்றி எத்தனை படங்கள் வந்திருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான, இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய படத்தில் ஒரு சின்ன ஒரு போர்ஷனாக இந்த மாதிரி தான் இருக்குது. முழுக்க முழுக்க ஒரு குழந்தைங்களை வச்சு நம்ம ஒரு கதை எழுதணுன்ட்டு அந்த தாட் வந்ததே பெரிய விஷயமா நான் யோசிக்கிறேன் பிரதர். உங்களுக்கு சொசைட்டி மேலே இருக்கிற ஒரு அக்கறையாக நான் யோசிக்கிறேன், பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எழுதுனது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸா, அதுக்கப்புறமா டைரக்டரா, அது எனக்கு வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதை டைரக்ட் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு சொல்லிக்கிறேன். பெரிய தேங்க்ஸ் கிருஷ்ணா பிரதர் தான் சொல்லணும் அந்த சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு. வேற யாரும் யோசிக்காம, ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எவ்வளவோ இருக்கலாம், எவ்வளோ பேர் அவருக்கு தெரியும். அவர் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு அதை கொடுத்துருக்காரு. அதை நான் காப்பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் படம் பார்த்துருக்கீங்க, அவரும் சொல்லுவாரு. இது என்னுடைய முதல் நன்றியா நான் கருதிக்கிறேன். அடுத்த ஆர்ட் ஸ்டார். ஸோ கிருஷ்ணா பிரதர் அதை ரெஃபர் பண்ணாலும் அவங்க அதை ஏற்றுக்கிட்டு என்னை இதுக்கு டைரக்டரா இது பண்ணதுக்கு ஆர்ட் ஸ்டாருக்கு பெரிய நன்றி. ஃபர்தரா அதுக்கப்புறமா இது நீங்க பார்த்த படத்துக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள், அதுக்கான இது ஆன் ஸ்டேஜில் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும்போது இதுக்கு அமைஞ்சிருந்த ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லா அமைஞ்சிருந்தாங்க. கேரக்டரை செலக்ட் பண்ணதெல்லாம் தாண்டி இவங்க இந்தந்த கதாபாத்திரங்கள் பண்ணுறாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு டைரக்டராக ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்க எவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ நியாயமாக இருக்காங்க, அதில் இருக்க டைலாக்ஸோ இல்லை சீனோ அதை எவ்வளோ வேல்யூ பண்ணி நடிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளால நினச்ச அவுட்புட்டை எடுத்துகிட்டு வர முடியும். அதில் 100% எனக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் நான் கிஃப்டட் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் கிஷோர் சார், அவரோட இமேஜ், அவருடைய படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம். ஆனா அவர் இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பரிச்சயமா இருக்குன்னு தெரியாது. ஆனா அவருக்கும் அவர் நடிக்கிற கேரக்டருக்கும் அவருடைய ஒரிஜினல் கேரக்டருக்கும் டோட்டலா டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க ஸ்பாட்ல. ஸோ நான் வாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிற்கிறது கிஷோர் சார், கிருஷ்ணா சார், கனிமேம், பசங்க, குழந்தைங்க ஸ்பாட்ல எல்லாருமே அவ்வளோ அருமையா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப கிஃப்டடா நான் நினைக்கிறேன். யாருமே ஒரு சின்ன காளிவெங்கட் சாரா இருக்கட்டும், ஒரு சின்ன இடத்துல கூட எனக்கு ஒரு டைம் என்னை விட அவங்க அதுல இருந்தாங்க. இவ்வளவு பேர் இவ்வளவு இதுல வேலை பார்க்குறாங்க செய்யறாங்கன்னு அது கிடைக்கணும் எனக்கு. ஏன்னா நம்ம நான் போன படம் பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணல. பெரிய ஒரு மித்து இருக்கு வெளியில, ஆர்டிஸ்ட் படம் போனா டிலே ஆகும் அவங்களோட விஷயங்கள்னு, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் இந்த சீரீஸ்ல நான் ஃபேஸே பண்ணல சுத்தமா. அதுக்கே நான் ஃபர்ஸ்ட் இங்க இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் தேங்க்ஸ் சொல்றேன். இவங்க எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நீங்க பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் பெரிய பெர்ஃபார்மர்ஸ். பட் ஆனா நம்ம டைரக்ட் பண்ணும்போது அவங்க எப்படி டைரக்ட் பண்ண நீங்க தான் சொல்லணும். அவங்க எப்படி, நான் சொல்றதுக்கு எனக்கு நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. எல்லாருமே அருமையா பண்ணிருக்காங்க, நீங்க பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க. டெக்னிக்கல் குரூல வரும்போது எனக்கு ஓம் பிரதர், கெவின் சார், ஆர்ட் டைரக்டர் ரம்யன் சார், இருங்க ஓகே, டேஞ்சர் மணி சார், யுவன் சார் இருக்காரு எல்லாருக்கும் மேல. ஸோ ஒவ்வொருத்தரா வந்துடுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஓம் பிரதர் விஷுவலா என்ன நிறைய இடங்கள்ல சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும், விஷன் இருக்கும், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதெல்லாம் தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் ஸ்பாட்ல இருக்கும்.
ஷார்ட்டாகவும் சரி, அந்த கதையை உள்வாங்கிறதாகவும் சரி, விஷயங்களாகவும் சரி, நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும், ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். கெவின் சாரும் அதே மாதிரி தான் எடிட்டில், ரெவின் சாரும் அதே மாதிரி தான். இவங்க 3 பேர்கிட்ட இருந்துமே எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியாக தான் பண்ணது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ எனக்கு எந்த இடத்துலையுமே அதை ஃபீல் பண்ண உள்ள எல்லாமே அவ்வளோ ஸ்மூத்தாக போச்சு. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். ரெமின் சாரோட ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், அவ்வளோ இயல்பா இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லேருந்து எல்லாத்துக்குமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு. ஓம்பேரோட சினிமாகிராஃபி ஆகட்டும், நிறைய இடங்கள்ல எடிட்டிங்ல வந்து எனக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து கெவின் சார் மூலியமா எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு நீங்க பாக்குற ஷோ இவ்வளவு நல்லா இருக்குன்னா அது கெவின் சார், ஓம்பதர், ஆர்ட் டைரக்டர் ரெமின் சார், இவங்களுடைய வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு திரும்ப நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா, இந்த மாதிரியான ஒரு குருவை எனக்கு செட் பண்ணி கொடுத்த கிருஷ்ணா பேருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பா. இதெல்லாம் தாண்டி யுவன் சாரும் நம்ம சொல்லும் போது சின்ன வயசுல இருந்து நான் அவர் பாட்டெல்லாம் கேட்டுதான் வளர்ந்துருக்கேன். அவர் ஒரு பெரிய பிம்பமா நிற்கிறாரு நம்மளுக்கு முன்னாடி. அவருக்கெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும். அது இந்த சீரியஸ் மூலியமா நடந்திருக்கு. அதுக்கு ஒரு ரொம்ப கிஃப்டடா ஃபீல் பண்றேன் திரும்பவும். ஸோ ஃபைனலாக இது எல்லாமே அருமையாக வந்திருக்கு. எல்லாருடைய உழைப்பும் 10% கொடுத்துருக்கோம். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. நான் பேர் நிறைய மறந்து போயிட்டேன், அதனால இப்போ சொல்லிடுறேன். எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிட்டேன் பெட்டர்ல. ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயத்த படமாக எடுக்கிறது ஒன்று, அது ரொம்ப ஈஸின்னா கேரண்டி இருக்கும்ல, ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயம் எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால் பணம் வர்றது கேரண்டிங்கிறது. ஆனால் ஜனங்களுக்கு தேவையான விஷயம் அது கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம், நீ எப்படி டிசைட் பண்ணுவ ஜனங்களுக்கு தேவைன்னு. பட் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எடுத்து, விஷயங்களை எடுத்து, அதை படமாக எடுத்து அதை பற்றி ஒரு கேள்வியை உண்டாக்குறது, ஆடியன்ஸ் கூட ஒரு கான்வர்சேஷனை உருவாக்குறது இருக்குல்ல, அது கொஞ்சம் கஷ்டம். அந்த கஷ்டமான வேலையை பண்ணதுக்கு ஹாட்ஸ்டார், கிருஷ்ணா, எல்லாருக்கும், ட்ரைபல் ஹார்ஸ், ஸ்ரீதர், ரஞ்சித், அந்த ஹோல் டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. பணத்துக்காக, ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் கூட, சினிமா வந்து ஒரு பிஸ்னஸ் கூட, அதனால வந்து பணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், போட்ட பணத்தை எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த மாதிரி விஷயத்த நம்ம படமாக எடுக்கிறோம், இது தேவை, ஜனம் கூட மக்கள் கூட பேச வேண்டிய விஷயம், அது கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். அந்த மாதிரி நம்பி அந்த படத்தை எடுத்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. நாங்கள் வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். எல்லாரும் என்னோட ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கூட நிறைய நம்ம இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணும்போது பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை எல்லாருமே மாறிட்டோம், நம்ம இந்த ஜென்ரேஷனில் வேறு மாதிரி பேரண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வயலன்ஸ் ஃபிசிக்கல் அப்யூஸாக இல்லை இன்னைக்கு, ஆனால் வேற மாறி இருக்கு. அந்த அப்யூஸ் இஸ் ஸ்டில் தேர். பசங்களை வந்து நம்ம சரியாக வளர்த்துட்டு இருக்கோமா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரில. அது ரொம்பவே கம்மியாக சினிமாவில் முக்கியமாக ரொம்ப கம்மியாக பேசப்பட்ட விஷயம். அந்த மாதிரி ஒரு படத்தை இங்கே ஒரு ஃபுல் டீம் எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் அகேன். ஸோ நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம் இந்த படத்துல இருக்கிறதுனால இருந்ததுக்கு காரணம், பெரிய காரணம் என்னன்னா, மக்களுக்காக மக்களை வச்சு, சின்ன பசங்களை வச்சு படம் எடுக்கும்போது நம்ம வந்து பசங்க கதை மட்டும் சொல்ல, இந்த பசங்க வந்து அடுத்து போய் இந்த சொசைட்டிக்குள்ள சிட்டிசன்ஸ் ஆக போறாங்க, இந்த சொசைட்டியை உருவாக்க போறாங்க. ஸோ நம்ம பசங்களை சரியாக வளர்த்தா நம்ம ஒரு சொசைட்டியை வளர்த்துட்டு இருக்கோம்னு என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால் இந்த படத்தோட ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன். நீங்கள் பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறதுக்காக. ஏன்னா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ தேங்க்யூ இன் அட்வான்ஸ் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்ஸ். ரெண்டு ஹேட் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் நான் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னு அங்கேருந்து வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், நம்புங்க.
ஸோ மெட்ராஸ் டு பெங்களூர் நான் வண்டியில் போயிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டு விக்கி கேமராமேன் என்கிட்ட வந்து கதை இருக்கு கேட்குறீங்களா அப்படின்னாரு. சரி மெட்ராஸ்லேருந்து பெங்களூருக்கு 5 மணி நேரம் சும்மா தானே போயிட்டுருக்கோம் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் ஸ்ரீதரும் நம்ம விக்கியும் வந்தாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே சிக்னல் விட்டு 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 வரும், எபிசோட் மாதிரி தான், பிரேக் விட்டு 5 பிரேக் வந்துச்சு எங்களுக்கு அதுலேயே. ஸோ அது கேட்கும்போது நடுவில் ஒரு 2-3 பிரேக் வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீஜாயின் பண்ணலாம் வாட்ஸ்அப் காலில். ஒரு காலில் ரீஜாயின் பண்ணப்போ விக்கி தூங்கிட்டான். ஸோ நாங்கள் 2 பேர் வந்து என்ன பண்ணலாம்னா கட் பண்ணிட்டு திருப்பி வாங்க லைன்லன்னு சொல்லி வி கேம் பேக் அந்த லைன். ஸோ இந்த 3 hours சொன்னது எனக்கு டைம் போனதே தெரியல. ஸோ நான் சொன்னேன் சீதா இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும், ஏன்னா நான் தமிழில் சீரீஸ் பண்ணது இல்லை, ஸோ தெலுங்குல தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு விஷயமா ஹாட் ஸ்டாருக்கு நான் போயிருந்தப்போ பிரதீப் காதில் இந்த மாதிரி ஒன்று கேட்டேன் நல்லா இருக்கு அப்படின்னா பிரதீப்க்கு ரொம்ப பிடிச்சி போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் வந்து சொல்லி டெவலப் பண்ண கதை தான் இது. அவர் கேட்ட உடனே பிரதீப் ஓகே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் குட்டி ஓகே பண்ணார். அதுக்கப்புறமா பட்ஜெட்டிங்காக வந்து நாங்கள் வந்து பிரபு கிட்ட போய் உட்காந்தோம். அதில் ஃபேக்ட் என்னன்னா பாருங்க கிரியேட்டிவ்ல சிரிக்கிறார் ஒரு. அது ஃபேக்ட் என்னன்னா இந்த கதையை நானே பண்ணியிருந்தாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்டில் தான் பண்ணியிருப்பேன். இல்லை வேறு எந்த ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து இது வந்து குழந்தைங்க இருக்காங்களே இது முடியாது, நம்மளுக்கு வந்து சேட்டலைட் விற்காது, டிஜிட்டல் விற்காது, ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, எஃப்எம்எஸ் போகாது, ஹிந்தியில் போகாது, கன்னடாவில் போகாதுன்னு ஒரு லைன் கொடுப்பாங்க. இல்லை அந்த ரிஸ்க்கே எனக்கு கிடையாது. ஏன்னா இந்த கதை வந்து பெருசாக பண்ணணும். அதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்தது ஹாட்ஸ்டாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஒரு எக்ஸார்பிட்டண்ட்டாக ஒரு நம்பர் கொண்டு போய் நான் வந்து பிரபு டேபிளில் வச்சப்போ அவர் வந்து பயங்கரமான ஆள், பட் ரீசனபிளி பயங்கரமான ஆள். ஏன்னா கேட்டது எல்லாமே கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் பிரபு அண்ட் கின்சுக் சார் ஃபார் பீங் வெரி 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 ஜெனரஸ். ஸோ நிஜமாவே வி ஹேவ் டு அப்லாட் தம் பிகாஸ் இந்த கதை வந்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை. கிஷோர் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை. நான் இந்த கதையை கேட்டப்போ எங்க அப்பா எப்படி இருந்தாருன்ற சின்ன ஞாபகங்களும் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நானும் எங்க அண்ணன் பண்ணாத சேட்டையே கிடையாது. சேட்டையை பண்ணி வீட்டில் பயத்தில் உட்காந்துருக்கும் போது எங்க அப்பா வருவாரு, மனுஷங்களா போயிட்டு இருக்கோம், நாங்கள் பாலா மாறிடுவோம். இல்லை இப்படி விட்டா அப்படி போவோம், எங்க அண்ணன் அங்கே விட்டா எங்க அண்ணன் இங்கே வந்துடுவான். ஸோ இப்படியும் இருந்திருக்கு, பட் அதை பேலன்ஸ் பண்ணி எங்க அம்மா வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து சின்ன வயசுல என்னவா இருந்தேன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இவங்கள பார்க்கும்போது. எங்க அப்பா எப்படி இருந்தாரு, ஸ்ட்ரிக்டா இருந்தாரு, பட் ரீசனபிளா இருந்தார். தப்பு பண்ணா அடிக்கதான் செய்வாங்க. இப்போ ஸ்கேல் எடுத்தாலே நம்ம பயப்படுறோம். ஸோ அப்படிதான் இந்த ஸ்கிரிப்ட் ஆரிஜினேட் ஆச்சு. 2வது நான் எப்படி வந்தேன், அதுவும் ஒரு கதை. இந்த படத்துடைய பூஜா ஸ்டேல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஷாம்பாய் தான் இருப்பாரு. நாங்கள் ஷாம்பாய் வச்சு தான் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். இப்போ ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷாம்பாய் வந்து தாடி வளர்த்துட்டார் தெலுங்கு படம் போடணுன்ட்டு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்த காஸ்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் எல்லாரும் உட்காந்துட்டு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். இவர் படம் நல்லா இருக்குமா, அவர் படம் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் வந்து விதார்த்து கதை சொன்னேன். விதார்த் மச்சா நல்லா இருக்கிறேன், ஆனால் நான் அவுட்டோர் போகிறேன், என்னால் வர முடியாது. சரி வேற யாருக்கும் 2-3 பேர் சொன்னப்போ செம்மையா இருக்கு மச்சா, அவன் இங்கே போகிறேன், நான் அங்கே போகிறேன். ஜென்யூனா அவங்க பிஸியாக தான் இருந்தாங்க. என்ன பண்ணலான்னு மண்டையை சொரியும் போது ரஞ்சித் இதையும் நீங்களே பண்ணக்கூடாது, நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கில்லர், நான் ஒரிஜினல் காஸ்டிங்லாம் கிடையவே கிடையாதுங்க இதில். ஸோ அவர் சொல்றப்ப நான் சொன்னேன் என்னங்க ஓடிடிக்கு முதல் வாட்டி பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இம்பார்ட்டண்ட்டாக அப்பாவா பண்ணிட்டுமா அந்த ஆசை இருந்துச்சு. ஆனால் கிஷோர் சார் இருக்காது, அந்த ஆசைலாம் படக்கூடாது, ஏன்னா அவர் வந்து ஜீனியஸ். நான் சொன்னேன் நான் அடுத்தது பண்ணிக்கலாம் ரஞ்சித், இல்லை நீங்கள் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அவர் தான். ஸோ இது என்னுடைய ஓடிடி டெபியூ கூட. அதுக்கப்புறம் நான் வந்து பிரதீப் கிட்ட போய் கேட்டேன் நான் பண்ணலாமான்னு. பண்ணலாமேடா, உன்னுடைய பட்ஜெட் தாங்காதேன்னு கிண்டல் பண்ணாரு. பட் அப்படிதான் நான் உள்ள வந்தேன். அது முடிஞ்சிச்சா. நவ் லெட் மீ சே தேங்க்ஸ் டு தி கிரேட்டஸ்ட் டேலண்ட். இங்கே இருக்க எல்லாருமே ஆக்சுவலி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ரஞ்சித் எனக்கு 7 years தெரியும். தீதும் படம் பார்த்துட்டு நாங்கள் அந்த படத்தை எடுத்து பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் நான் உள்ள வந்தேன். ஏன்னா எனக்கு சார்ல்ஸ் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ நானும் சார்ல்ஸ் ரஞ்சித்து தீதும் படம் எடுத்துக்கிட்டு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்தோம். இந்த பாருங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு. பெருசாக யாரும் அக்செப்ட் பண்ணல. ஸோ நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம். அன்னிலேருந்து எனக்கு ரஞ்சித் ஃப்ரெண்டு. இந்த கதை வந்தப்போ நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணது ரஞ்சித்தை தான். ஸோ அதை கேட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியாக சொல்லணும்னா நெக்ஸ்ட் வந்து டேஞ்சர் மணி. கழுகு படத்துலேருந்து கழுகு ஃபைட்டராக இருந்தான். எனக்கு ரொம்ப செம்மையாக கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கழுகு படத்துலேருந்து என் கூட இருந்ததால் என்னுடைய நான் நிறைய எல்லா சீரீஸ்க்கும் அவர் தான் ஃபைட் மாஸ்டர். ஸோ நான் அடுத்த படம் பண்ணுற படத்துக்கும் அவர் தான் ஃபைட் மாஸ்டர். ஸோ தட்ஸ் ஃபேமிலி மெம்பர் நம்பர் 2. நெக்ஸ்ட் கம்ஸ் கனி.
கனி வந்து எனக்கு 2019 தெரியும். அவங்களோட ஃபேமிலியில் எல்லா கூடயும் ஒர்க் பண்ணியாச்சு. திரு வந்து என்னுடைய ஜான்சி டைரக்ட் பண்ணாரு. விஜய் வந்து கட்டுறது கதவு படம் பண்ணிச்சு. ரஞ்சினி வந்து அந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர். கனி வந்து இந்த படத்தில் பண்ணியாச்சு. யாரை விட்டேன்னா ஃபெரோஸ் வந்து ஃபெரோஸ்க்கு பண்டிகை பண்ணார். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கவர் பண்ணியாச்சு. நான் பண்ணாதது தேசிங்க்கும் அகத்தியன் சாருக்கு மட்டும்தான். ஸோ தே ஆர் மை ஃபேமிலி. அண்ட் தென் கம்ஸ் ஃபேமிலி மெம்பர் கெவின். அகெயின் எனக்கு 2019 பழக்கம். ஸோ எல்லாருமே ஆர் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ தேங்க்யூ கெவின் ஃபார் பிரில்லியன்ட் எடிட்டிங். அண்ட் ஓம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் வந்து எங்கள் ரைட் நம்ம ஸ்ரீதர் வந்து யார் சினிமாட்டோகிராஃபி பண்ணலாம்னு சொன்னப்போ எனக்கு வந்து ஒரு வீடியோ காமிச்சார். அந்த பிச்சைக்காரன்ட்டு ஒரு வீடியோ. அதை பார்த்த உடனே அவர் பட்ஜெட் தாங்குமான்னு எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி அப்ரோச் பண்ணோம். இல்லை நான் பண்ணுறேன் சார்னாரு. அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஓம். அண்ட் என் தலைவன் யுவன் சங்கர் ராஜா, அவர் இல்லாமல் என்னால் படமோ வெப்சீரிஸோ எதுவுமே பண்ண முடியாது. இது பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னேன்ப்பா ஒரு சீரீஸ் பண்ணலான் இருக்கேன். அப்படியா, ஓகே. அவர் ஃபோன் பார்த்துட்டு இருக்கார். ஓகே அதுக்கு நீ தான் மியூசிக் பண்ணுவோம். எப்போ நான் சொன்னேன்ல நான் இப்போ ஷூட்டிங் போகிறேன், நான் மார்ச் வரைக்கும் இருக்க மாட்டேன், நான் இந்த ஆகஸ்ட்ல வந்துக்கிறேன் வீட்டு அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட்னா பண்ணலாமே அப்படின்னாரு. சச்சோ யுவன் கேம் வித் பிக்சர். இதில் 3 சாங் இருக்கு. பார்த்தவங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நாங்கள் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம், 2 பாட்டு ரிலீஸ் பண்ணிடுறோம். அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்தவரையில் என்னுடைய டாப் 3 ஸ்டார்ஸ் வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து கனி தான். வேற லெவலுக்கு நடிச்சிருந்தாங்க. ஸோ இம்பாசிபிள் இருந்துச்சு. நான் பார்த்த உடனே ஃபோன் பண்ணி கனி நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தோடனே ப்ராங்க் பண்ணாதீங்க கிருஷ்ணா நாங்கள் இது நீங்கள்லாம் பார்த்தீங்க, நான் ப்ராங்காக பண்ணேன். தேங்க்யூ கனி ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் தி ஷோ. அண்ட் தென் மை 2 குட்டீஸ். நான் 5 பண்ண சேட்டையில் டபுள் டைம் சேட்டை பண்ணாங்க. ஆனால் சின்சியராக ஒர்க் பண்ணாங்க. ஸோ நாங்களாம் 6 மணிக்கு ஒரு அம்பாசிடர் வரோம், 8-10 பேரை ஏற்றி விட்டுட்டு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். அங்கே இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இஷ்டத்துக்கு விளையாடுறது, எப்பயாவது ஒரு ஷார்ட் கொடுக்குறது. அப்படி தான் மணி சார் எங்களே ட்ரீட் பண்ணார். ஆனால் இந்த வயசில் இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக டைமுக்கு வந்து ஷார்ட்டை கொடுத்து, அதுவும் நைட்டு. நான்லாம் நைட் ஷூட்லாம் மணி சார் இருக்கும்போது 12 மணிக்கு தூங்கிடுவேன். நாங்கள் ஒரு 5 பேர் தூங்கிடுவோம் 12 மணிக்கு. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் சின்சியராக உட்காந்து பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஐயல் சக்தி தேங்க்யூ. அண்ட் ரமி அகேன் ஃபேமிலி மெம்பர். அறிந்து மறியாமலும் பட்டியல் அங்கேருந்து எங்களோட ஃபேமிலியில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் டாக்கிங் டைம்ஸ்க்கு எல்லாம் படம் அவர் தான் பண்ணார். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் பண்ணுறதால இவர் வந்திருக்காரு. இவர் கண்டினியூஸாக எங்க கூட இருப்பார். ஸோ தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் வித் கிஷோர் சார். நான் இன்டர்வியூவில் கேட்பாங்க கிஷோர் சார் பற்றி சொல்லுங்கள், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி. நான் சொல்ல ஒரே விஷயம் தான், ஐ எம் நாட் குவாலிஃபைட் இனஃப் டு டாக் அபவுட் கிரேட் பர்ஃபார்மன்ஸஸ். அதனால நான் பேசவே மாட்டேன். நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் அ ஷோ. ஏதாவது விட்டுனா சார். அண்ட் இவர் எல்லாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஏற்றிட்டாரு. அவருக்கு எல்லாரும் ஏற்றிட்டாங்க. எங்களுக்கும் ஒரு டீம் இருக்கு சார். ஜெய் சார் அங்கே இருக்காரு. ஜெய் சார் தேங்க்யூ வெரி மச். அண்ட் அவருடைய சன் மதன் தான் எங்களுடைய இபி. அவர் யூரோப் போயிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் மதன் அவரு. அப்புறம் எங்க இன்னொருத்தர் ராம் இருக்காரு. தேங்க்யூ ராம். அண்ட் சுமன் எங்களுக்கும் டீம் இருக்குங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஏன்னா நடிக்கும் போது ப்ரொடக்ஷன் டென்ஷன் கொடுக்காம இருந்ததுக்கு மதனுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் மச்சான். தேங்க்யூ எவ்ரிபடி. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் ஷோ. தேங்க்யூ. ஸ்ரீதர் எழுதும் போது அதோட எண்ட் அங்கே தான் போய் முடியும் கதையா. அதை நம்ம இப்போ ரிவீல் பண்ண முடியாது. ஸோ வெளியே கதையை சொல்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் போய் முடியுது. காசஸ் வேறு, காரணங்கள் வேறு. கதையில் இருக்க காரணமும் அந்த பம்பே படத்தில் இருந்த காரணமும் வேறு. பட் விஷுவலாக நம்மளுக்கு அந்த எப்படி சொல்கிறது, ரெண்டுத்துலேயும் விஷுவல் கம்பேரிசன், அந்த பிளேஸ் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுனால அதை வார்த்தையாக கூட என்னால் சொல்ல முடியல, அது ரிவீல் ஆகிடும்ட்டு. ஸோ அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. பட் டோட்டலாக காரணங்கள் வேற, கேரக்டர்கள் வேற, எல்லாமே வேற. கிருஷ்ணா சார் எப்பவுமே ஒரு ஹீரோவா சூப்பரா ஒரு பப்ளியா பார்த்துருப்போம். இந்த படத்துல ஏன் அவரை வந்து கொஞ்சம் ஏஜ்டா காட்டியிருக்கீங்க? ஏஜ்டாக காட்டலங்க. அந்த கேரக்டருக்கு ஒரு மெச்சூர்டாக வேற. இப்போ போலீஸ்காரங்க ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 வயசு தான் ஆகும், 25-26 வயசு தான் ஆகும். ஆனால் அவங்களுடைய அனுபவ முதிர்ச்சியால் அவங்களோட முகத்தில் மாறுதல் ஏற்படும். சீரியஸாக நீங்கள் நிறையா போலீஸை நோட் பண்ணிங்கன்னா தெரியும், சீக்கிரம் அந்த முதிர்ச்சி தெரியும். அதனால தான் நீங்கள் படத்துலேயே கூட ஒரு மெச்சூர்டாக காட்டுறாங்க நிறையா படங்கள். அது காரணம் வந்து இயல்புலேயே அவங்களோட ஒர்க் டென்ஷனு, அவங்களோட ஒர்க் ஃப்ளோ காரணமாக அவங்களுக்கு ஒரு 30 வயசு ஆளே
உங்களுக்கு 40 கிட்ட தெரிவாங்க. ஸோ அதனால தான் அந்த தோற்றத்தை உருவாக்குனது. இயல் வந்து விஜய் சார் கூட நடிச்சவங்க. கொஞ்சம் அவங்களே வந்து யார்கிட்ட சொன்னாங்க, இவங்க கூட சொன்னாங்க எனக்கே வந்து அழகாக கற்றுக் கொடுத்தாங்கன்ட்டு. உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? எனக்கு எப்படி ஸ்பாட்டில் ஜாலியாக நடிக்கணும், டென்ஷன் ஆகாமல் ஒர்க் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, அவங்க ரொம்ப கூலாக பண்ணக்கூடிய ஆள். சார் டைரக்டர் சார், உங்கள் பெருந்தன்மையை முதல்ல பாராட்டுறேன். அந்த ரைட்டரு தான் சில சீன்ஸ் எடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப வசந்துட்டீங்க சார். இதெல்லாம் பேர் போடுறதே விரும்ப மாட்டாங்க நிறைய டைரக்டர்ஸ். இல்லை சார், இல்லை அவரை பாராட்டுறதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பண்பு, இந்த மாதிரி கதை வாங்கி பண்ணுற பண்பு இருந்தால் தமிழ் சினிமா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் சார். எனக்கு வந்து இன்னொரு கதையை வந்து வாங்கி பண்ண, அதை இவர் தான் கொடுத்தாரு, அவரும் சில சீன்ஸ் டைரக்ட் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த பெருந்தன்மை உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குமா? ஏன்னா வந்து நம்ம இதில் நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி இந்த மேலே ஐஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ணீங்கல்ல, அதுக்கும் பாராட்டுகள். நன்றி சார். சொல்லுங்க உங்க கருத்து. ஒரு விஷயத்த நான் பிலீவ் பண்ணுறேன் சார். எப்பவுமே நான் தப்பு பண்ணிட்டா கூட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். காரணம் என்னென்னா, உண்மையை சொல்லும் போது திணற மாட்டோம், பொய் சொல்கிறதுக்கு திணறுவோம். ஸோ அதனால் எதையாவது மறைக்க ட்ரை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் மாட்டுவீங்க. ஸோ அதனால் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். அவர் டைரக்ட் பண்ணது உண்மை அந்த போர்ஷன்ஸு. ஸோ அதனால் சொல்லிட்டேன், அவ்வளோதான். கிருஷ்ணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து உங்க அப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சா பந்து மாதிரி போகணும், எங்க அப்பாவும் அப்படிதான். ஆனா வந்து இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களை பார்த்தா, நம்மளே ரோட்ல போறப்ப, இந்த ஸ்கூல்லாம் முடிஞ்சு போறப்ப பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. வளர்ப்பு சரியில்லை அப்படின்றது தோணுது சில நேரத்தில். ஏன் காரணம்னா, டீச்சர்ஸையும் அடிக்கக்கூடாதுன்னு இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பேரண்ட்ஸும் கிட்டத்தட்ட அடிக்கிறத கை விட்டோம். அவங்கள்ட்ட இருந்து செல்ஃபோனே நம்மளால பிடிக்க முடியல. ஆக்சுவலாக அடிக்கிறது நல்லதா, ஓரளவு கண்டிப்போட வளர்க்குறது நல்லதா, இல்லை ஏன்னா இந்த படத்தில் பையன் வந்து அப்பா பார்த்தோன்னா பயப்படுறான், அந்த பயம்லாம் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு ஒரு ஆளாக இருக்கோம்னா அப்பா அம்மா ஒரு காரணம். அவங்க சொன்ன மாதிரி அப்போ உங்கள் படத்தில் காமிச்ச மாதிரி அப்பா கண்டிப்பாக இருப்பார், அம்மா கொஞ்சம் செல்ல கொடுப்பாங்க. அதே கல்ச்சர் தொடரலாமா, இல்லை இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர் கரெக்டா? நான் வந்து அப்பத்தி பற்றி பேசுகிறேன். எங்கள் அப்பா என்ன அன்னைக்கு அடிக்கலைன்னா நான் பொறுக்கி மாதிரி சுற்றி நிறுத்துப்பேன் ரோடெல்லாம். அது உண்மை. நானும் சரி, நானும் எங்கள் அண்ணன் சேட்டனா வேற லெவல். அந்த டிசிப்ளின் எனக்கு அவர்கிட்ட தான் வந்துச்சு. நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். வேற இந்த காலத்தில் அடிக்கிறது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்க மாட்டேன், மச்சான் ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்குவான்னு கேட்குறேன் நான். ஸோ அதெல்லாம் நிறைய மாறி இருக்கு. இப்போ அடிக்கலாமா வேணான்றது இவங்க தான் சொல்றேன். இவங்க தான் பசங்க இருக்காங்க. கிருஷ்ணா அண்ணா நீங்களே ஒரு என்னன்னா, இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர்னா ஒரு பெரிய வேலை. ஒரு ஹீரோ, ஒரு ஆக்டர்னா அவங்க போய் நடிச்சுட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு ப்ரொடியூசராக இருக்க பிடிச்சிருக்கா, ஆக்டராக இருக்க பிடிச்சிருக்கா? எனக்கு நடிக்க தாங்க பிடிக்கும். நடிக்கிறதுக்காக தான் அமெரிக்காலேருந்து வந்தனும், நடிச்சுட்டு தான் இருப்பேன். ப்ரொடக்ஷனுக்கு ஏன் வந்தேன்னா, நிறைய கதைகள் வந்து நான் நடிக்க முடியாத கதைகள் நிறைய வந்தப்போ, இதை நம்ம சொல்றதுக்கு ஒரு இடம் வேணுமேன்றப்போ தான் எனக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அந்த சான்ஸ் கிடைச்சிது. ஸோ கண்டினியூஸாக கதைகள் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் நான் நடிச்ச நான் ப்ரொடியூஸ் பண்ண எந்த சீரீஸும் நான் இருந்திருக்க மாட்டேன். இதுலையும் நான் இல்லை. அப்படியே ஆஃபீஸ் லெஃப்ட் டு ரைட் போயிருந்தப்போ ரஞ்சித் கூப்பிட்டு நீ பண்ணலாமே வாங்க அப்படின்னாரு. வேற எதுவும் இல்லை. அப்படிலாம் இல்லைங்க, சீரியஸா. நிறைய நடிக்கிறத குறைச்சிட்டு ப்ரொடக்ஷனில் தான் அதிக கவனம் செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு. அப்புறம் அண்ணன் கூப்பிட்டா கூட நீ போடுற வேலையை பாரு, எனக்கு தயாரிக்கிற வேலை இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்களா? ஏன் நடிப்பு குறைச்சிட்டீங்களா, தயாரிப்புல அதிகமாக கவனம் செலுத்துறீங்களா? எப்பா, நான் குறைக்கவே இல்லைண்ணே. நான் வந்து பல கதைகள் கேட்டுட்டு இருக்கேன். அது என்ன ஆகுதுன்னா, ஒரு படம் ஹிட்டை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேண்ணே, அந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ஸாக வந்து கதை சொல்லுவாங்க. இல்லை ஒரு ராம் சார் மாதிரியோ வெற்றிமாறன் சார் மாதிரியோ அசிஸ்டண்டாக இருந்தவங்க போய் கதை சொல்லுவாங்க. தொடர்ந்து 5 ஃப்ளாப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த மாதிரி கதை தான் வரும். எந்த படம் கூப்பிட்டாலும் இவன் பண்ணிடுவான் அந்த மாதிரி. ஆனால் என் கதை அது கிடையாது. எல்லா படமும் ஓடணும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க வந்து ஆஃபீஸ் வந்தீங்கன்னா அவர் கேட்பார், எங்க இருக்கீங்க, கதை கேட்குறீங்க. இன்னும் கதை கேட்டுட்டு இருக்கேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வரணும் இல்லை சார். லைக் பேராஷூட் வந்து 2 பெரிய பசங்களை ஆன கதை நான் பண்ணியிருப்பேன். ஸோ நான் குறைக்கல, கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு பெருசா அமையல சார். அப்புறம் கிஷோர் சார் உங்ககிட்ட இந்த படத்தில் எல்லாம் நடிச்சிருக்கீங்க, எல்லா படத்தில் நடிச்சதில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போது பெரும்பாலும் ஹீரோக்கள் வந்து ஒரு குறை சொல்கிறாங்க ஹீரோக்கள்கிட்ட. முன்னெல்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்து நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆனால் அந்த சூழ்நிலை இப்போ இல்லை, எல்லாம் போய் கேரவனில் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களை பொறுத்தவரையிலும் யார் கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, கிஷோர் சார் ரொம்ப எளிமையாக இருப்பார், அவருக்கு மேனேஜரும் கிடையாது,
அவர் தனியாக ஒரு ரூமில் இருப்பார், எந்த இடத்துல போய் படுத்து சொன்னாலும் படுத்துக்குவார், உட்கார சொன்னாலும் உட்காரு. அவ்வளோ எளிமை எப்படி உங்களுக்கு வந்தது? மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்களா? மற்ற ஹீரோக்கள்லேயும் அப்படி இருக்கிறாங்க, அதுக்கு பற்றி சொல்லுங்கள். இல்லை, அது எளிமையெல்லாம் கிடையாது. எனக்கு அப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நான் அதனால் அப்படி இருக்கேன். எனக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கு, அவ்வளோதான். எல்லாருமே அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருப்பாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. தேவை, இப்போல்லாம் தேவை. இப்போ என்னென்னா, ஆர்டிஸ்ட் வந்து கேரவனில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் பெரிய தப்பு. ஏன்னா எனக்கு வெளியே உட்காரத்து பிடிக்கிறது இல்லை, நானும் போகிறேன், கேரவனுக்குள்ளே போகிறேன், நானும் உட்காரேன். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தால், ஏன்னா ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் தெரிவாங்கல்ல. ஸோ வேத்து ஊற்றிட்டு இருந்தால், சீனில் அப்படி இருந்தால் ஓகே, ரொமான்டிக் சீனில் வேத்து ஊற்றிட்டு இருந்தால் எதிரில் இருக்கிறவங்களே ஓடி போயிடுவாங்க. ஸோ அதனால் எது தேவையோ அது இதெல்லாம் இப்போ கார் தேவை ஆகிடுச்சு நமக்கு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக், அந்த புகை, அந்த சவுண்டு, இதுக்குள்ளெல்லாம் போக முடியாது. அதனால காரில் போகிறோம்ல. ஸோ அதனால் அது வந்து திமிருன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. காரில் போகிறதோ, பைக்கில் போகிறதோ, இல்லை நடந்து தான் போகணும், பஸ்ஸில் தான் போகணும்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ எவ்வளோ வசதி இருக்குது, எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து எல்லாருமே அப்படி இருந்தால். இல்லை, ஹீரோக்கள்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கேட்டால் கூட ப்ரொடியூசருக்கோ டைரக்டர் கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்க மேனேஜர் நம்பர் தான் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஃபோன் நம்பரும் கொடுத்து அவங்க ஃபோன் பண்ணால் நீங்களே எடுத்து பேசுகிறீங்கன்னு வர சொல்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு ஒரு பாராட்டு. அது என்னோட பிரச்சனை. அது என்னோட அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு என்னென்னா, நான் விவசாயம் வேறு பண்ணுறேன்ல, எதுக்கு பண்ணுறேன்னா எனக்கு மனுஷங்களோட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நாய், ஆடு, மாடு, கொஞ்சம் செடி அந்த மாதிரி இருந்தால் ஓகே. ரொம்ப மனுஷங்க அதிகமாக என்னை சுற்றி இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு மூச்சை வாங்க முடியாது. அதனால வந்து என்னை சுற்றி நான் மனுஷங்களை வச்சுக்கல, அவ்வளோதான். அது என்னோட பிரச்சனை. அது பெருசாக. கிஷோர் சார், இந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா பண்ணிருந்தீங்க, உங்கள் ஒர்க்கும் சரிக்கானே எல்லாருமே. ஆனால் இந்த கதையை கேட்குறப்போ என்னடா இது பெங்களூர்ல இந்த மாதிரி அடிதடி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? அந்த இதில் வந்து நம்மளை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது படம் மொத்தமாக பார்த்தேன். ஆப்போசிட்டில் இருக்கவங்க பார்த்தா கூட மெச்சூர்டாக தான் இருந்தது. ஆனால் உங்களுக்கு தோணுச்சா அந்த மாதிரி ஒரு ஃபீல்? இல்லை, பிரச்சனை நடந்த பிரச்சனை தானே, அது ஹிஸ்ட்ரியை நம்ம மாற்ற முடியாது இப்போது. ஆனால் அதை ஞாபகம் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு எது நல்லதோ அதை கற்றுக்கிட்டு அடுத்து அப்படி ஆகாமல் இருக்கிறத பார்த்துக்கிறதா ஒரு மனிதனோட ஒரு இதுன்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து அதை வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரச்சனையை, அந்த பிரச்சனை நடந்த இடத்த வந்து வேறையே கதை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யார் மேலே எப்படி எல்லாம் இம்பேக்ட் பண்ணுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஆமாம், இந்த மாதிரி இந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, அதுலேருந்து யார் யாரோ பாதிக்கப்படுறாங்க, அது தெரியவே இல்லை நமக்குன்னு தோணும் உங்களுக்கு. ஸோ அதனால் அது தெரியும். இப்போ ஃபுல்லாக கதை சொன்னப்போ எனக்கு தெரிஞ்சுது. அது வந்து எங்கேயும் தப்பாக யூஸ் பண்ணல, அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலன்னு சொல்லி, அதுக்கு எவ்வளோ தேவையோ, எதுக்காக தேவையோ ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கேன். அதனால் தேங்க்யூ. கிஷோர் சார், சார் இங்கே சார், கிஷோர் சார் இங்கே சார், இங்கே ஃபர்ஸ்ட்லாம் உங்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப ரக்கடாக நடிப்பீங்க. பொல்லாதவங்களையும் அதே மாதிரி தான். இப்போ வட சென்னை 2லையும் நீங்கள் தான் இருக்கிற மாதிரி சொல்லின்னு இருக்காங்க. இப்போ வந்து டோட்டலாக ஏன் சார் இங்கே வந்து ரொம்ப சைலண்ட்டாக நல்ல மெச்சூர்டான கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? ஏன்னா உங்களெல்லாம் வந்து நாங்களாம் பார்த்து பயந்து, சின்ன சின்ன பசங்களாம் பயந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க, பார்த்துருக்கோம். இப்போ ஏன் சார் ரொம்ப ஷட்டிலாக ஒரு படம் பண்ணுறீங்க? இதனால் இல்லை, என்னோட சாய்ஸ் கிடையாது அது. அது அவங்க சாய்ஸ். அவங்க சூஸ் பண்ணது என்ன, அவங்க என்னை வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஆக்சுவலாக நான் நன்றி சொல்ல வேண்டியது வெற்றிமாறனுக்கு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து ஒரு நல்ல வில்லனாக காட்டிட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்து எந்த மாதிரி கேரக்டர் வேணாலும் என்னை வச்சு அவங்க விஷுவலைஸ் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு 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 இமேஜ் இல்லாத ஒரு இமேஜ் ஒன்று கிடச்சிது. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அது. ஆக்சுவலாக ப்ரெடிக்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்தான். பார்த்த உடனே இல்லை விழுந்தான்னு சொல்லிட்டா நம்ம படத்தில் வேற அதை மாற்றவே முடியாது, அப்படி ஆகிடும்ல. ஸோ அப்படி இல்லாமல் இப்படி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு இமேஜ் இருக்கிறது தேங்க்ஸ் டு எல்லாமே. நிறைய ரைட்டர்ஸ் அப்படியே எனக்கு அந்த மாதிரி ரோல்ஸே கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ரோல்ஸ் என்ன சூஸ் பண்ணி அடிக்க வச்சுட்ருக்காங்க. ஸோ அதை நான் பண்ணதில்லை, அவங்க பண்ணது. ஸோ என் தப்பு கிடையாது, அவங்க தப்பு. இவரு வந்து நான் எப்போ ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் நினைக்கிறேன் அது. ஸோ நான் நடித்த ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் ஹை ப்ரீஸ்டஸ்ன்னு சொல்லி, அதுக்கும் என்ன கூப்பிட்டு அடிக்க வச்சாரு. இதுலையும் என்ன கூப்பிட்டு அடிக்க வச்சாரு. எதுக்குன்னு எனக்கும் தெரில, அவர் தான் கேட்கணும். எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டி எல்லாம் எனக்கு இருக்குன்னு எனக்கு தோணலை. தேங்க்யூ. கிஷோர் சார், சார் அது என்ன சார், எல்லா அப்பாவும் பசங்களே வெளுவெளுன்னு இழுக்கிறாங்க. தொடல பையனை வெளுவெளுன்னு இழுக்கிறீங்க உச்சா போறதுக்கு. பவர்ல இருக்கிறவங்க எப்பவும் பவர் இல்லாதவங்க தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது வெளியே பண்ண முடியாது. வெளியே அந்த கோவம் காட்ட முடியாது. கோவம் காட்டினா மூஞ்சிலே அடிப்பாங்க. ஸோ பசங்க வந்து ஈஸியாக கிடைப்பாங்கல்ல. அதுதான் நம்மளும் இப்போவும் பண்ணிட்டு இருக்கோம். அதை
இப்போ வந்து அப்யூஸ் இல்லை, நம்ம அடிக்க மாட்டோம், அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு நானே அடிச்சிருக்கேன், பசங்களை தாங்க முடியாமல் அடிச்சிருக்கேன். பட் ஸ்டில் அதுக்கு வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா அது சரியான வழி இல்லைன்னு எனக்கு தோன்றுறது. அன்பா சொன்னால், பாசத்தோட சொன்னால் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், எதை வேணாலும் மாற்றலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த பொறுமை தான் இந்த படம் கற்றுக் கொடுக்கணும் எனக்கு தோன்றும். சார் இப்போ உள்ள ஒன் செகண்ட் பிரதர், ஒன்றும் இல்லை, பொண்ணுங்களை அடிக்கிறது இல்லை, ராணியாக பார்க்குறாங்கல்ல, அதுவே பிரச்சனை தான். அவங்கள வீட்டுக்குள்ளே பொத்தி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அது அவங்களுக்கு வேற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பசங்களை ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது பெண் குழந்தைகள் வளர்க்குறப்ப அவங்களுக்கு வேற மாதிரியான அப்பாவுக்கு அது ஒரு வகையான அபியூஸ் தான். அப்பா அபியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்க வேணாம். அவங்களுக்கு இருக்கிற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே அபியூஸ் தான் நான் நினைக்கிறேன். அவர் பிரதர் கேட்கும்போது கூட பசங்களை அடித்து வளர்க்கலாமான்னு கேட்டார். 100% அடித்து வளர்க்குறது தப்பு தலைவர். ஏன்னா அது எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ணாது. அதான் பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னார், ஒரு பானையை வடிக்கும் போது அதை அழுத்தி பிடிக்க முடியாது, உடஞ்சிரும். அடித்து எதுவுமே பண்ண முடியாது, உடஞ்சிரும். அது சாஃப்டாக பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதுதான் பேரண்டிங்காக இருக்கணும். ஸோ சார் அப்பாக்கள் வந்து அதான் ஒரு அப்பா இல்ல அதான் சார் என்னன்னா, அப்பா பேரண்ட் ஒரு நாள்ல 24 மணி நேரம் சார். 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் ஸ்கூல்ல இருக்காங்க, ஓகேங்களா? 8 மணி நேரம் தூங்குறாங்க பசங்க. ஸோ 16 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்க 8 மணி நேரத்துல பேரண்ட்ஸ் வந்து காலைல எந்திரிச்சு அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாட்டி விடுற டைமும், ஈவினிங் வீட்டில் கூப்பிட்டு வந்து அதுலேயும் நிறைய டியூஷன்ஸு சம்திங் இதெல்லாம் போகுது. ஸோ சொசைட்டியோட தான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் வந்து அதிகமாக இருக்குது, பேரண்ட்ஸோட கம்மியாக. ஸோ நீ ஏன் ஒழுங்காக இருக்க மாட்டேன்னு அடிக்கிற இடம் மட்டும்தான் வீடாக இருக்கே தவிர அவங்களை வளர்க்குற இடம் வீடாக கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான சொசைட்டியை கிரியேட் பண்ணி தரது தான் விஷயமா இருக்குது. ஸோ ஒரு வீடு மட்டும் ஒரு குழந்தைங்களை நல்லா வளர்க்காது. 100% சொசைட்டியும் கரெக்டான சொசைட்டியாக இருந்தால் தான் குழந்தைங்க வளர்க்க முடியும். அதான் வீதியும் தான் வளர்க்குது. ஸோ அதனால் இதில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குது சார். ஏன்னா நான் ஒரு பேரண்ட்டாக இன்னைக்கு பசங்களை வளர்க்கும் போது நிறைய கன்ஃபியூஸ்குள்ளே போகிறேன். எது சரி எது தப்புன்னு புரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது, எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு பையன் நாளைக்கு ரோட்டில் போகிறான்னா அதை தான் பையனாக நினைக்கணும், அவனுக்கான சொசைட்டி நம்ம தான் கிரியேட் பண்ணி தரணும். ஸோ ஜென்ரலாக 2K கிட்ஸ்ன்னு நம்ம கார்னர் பண்ணவே முடியாது. ஸோ பண்ணவும் கூடாது. தேங்க்ஸ். இப்போ வந்து சார் கிஷோர் சார் பைக் அங்க கொடுங்க சார், பைக் அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய. தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. கிஷோர் சார், லாஸ்ட் ஒரு கொஸ்டின் சார். இப்போ உள்ள ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பண்றாங்க. பட் நீங்க இப்போ அந்த சாய்ஸையே சூஸ் பண்ண மாட்டேன்றீங்களா, என்ன காரணம்? இல்லை அது வரல அவ்வளோதான், அதனால பண்ணல அவ்வளோதான். பட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து வெரைட்டி தான் தேடுறோம். நம்ம ஆர்டிஸ்டாக ஒரு வெரைட்டி தேடுறோம். ஏன்னா ஒரே மாதிரி படங்கள் பண்ணுறது நமக்கும் ரொம்ப போரிங்காக இருக்கும். ஆடியன்ஸ் வந்து எதுக்கு பார்க்கணும், வெரைட்டி கொடுக்கலன்னு. ஸோ வெரைட்டி தான் தேடிட்டு போகிறோம். நான் நிறைய நெகட்டிவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கேடியா ரொம்ப நாள் இருந்தது, இப்போ நல்லவனாக மாறிட்டு இருக்கு. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு குரூப் பிக்சர் எடுத்துடலாம். எஸ் சார். நீங்க உங்க சிஸ்டர் எல்லாம் பண்றது, மருமக பிள்ளைகள் பண்றது எல்லாம் பார்த்து என்ன சொல்றாரு? ஏன்னா குறை சொல்லுவாரா, நிறைய சொல்லுவாரா? அப்பா குறை சொல்ல மாட்டாரு. அது அப்பா எப்பவுமே பாசிட்டிவா தான் பாப்பாரு. அப்பா ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ வந்து சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு, எழுதிட்டு இருக்காரு, ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு, ஒரு சில மூவிஸ்க்கு டைலாக் எழுதுறாரு. அவர் எப்பவுமே அமைதியா இருக்க மாட்டாரு, ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பாரு. தேங்க்யூ, தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. ஐயோ என்னங்க, நான் தான் சொன்னேன், அவர் தான் வந்து நான் சொன்னேன் எனக்கு பயமா இருக்கு சார், நான் அவர்கிட்ட தான் சொன்னேன், எனக்கு டென்ஷனா இருக்கு சார், நான் அவர்கிட்ட தான். அப்ப அவரு எனக்கும் டென்ஷனா இருக்கு, எனக்கும் பயமா இருக்கு, ஒன்றும் இல்லை, நம்மளாம் சேலிங் இந்த சேம் போட். ஓகே கிஷோர் சார், மறுபடியும் சொல்லிடுறேன்.